தீப திருநாள் தீபாவளி. கொண்டாடி மகளோ தீபாவளி. திண்டாடி ஓடட்டும் உன் தீய குணங்கள். கலகலவென சிரித்தே கலங்கடித்து விரட்டு துன்பங்களை. நரகாசுரன் அழிந்த நாளில் நன்மைகளை துவங்கு. நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பது நரகாசுரன் அழிந்ததற்கல்ல, அசுர குணங்கள் யாவும் எனக்குள் அழிந்தது என்பதற்கே. புத்தாடை அணிவதென்பது புதிய நாள் பிறந்தது என்பதற்கல்ல, இன்றிலிருந்து புதிய மனிதனானேன் என்பதற்கே. இனிப்பை படைப்பது இன்புற உண்பதற்கல்ல, இன்றிலிருந்து இனிய மனிதனாய் பூமியில் வாழ்வேன் என்பதற்கே. வான வேடிக்கை என்பது வானில் வேடிக்கை பார்ப்பதற்கல்ல, வான் போல உயர்ந்து வள்ளலாக வாழ்ந்து தரணியை வாழ வைப்பேன் என்பதற்கே. இனிப்பை யாவர்க்கும் வழங்கி மகிழ்வது இன்புற உலகில் ஒன்றிணைந்து வாழ்வதற்கே. ஆசிகளைக் கொடுத்து ஆசிகளை எடுப்பதுதான் இனிய தீபாவளி. அம்மாவாசை இரவினிலே ஆனந்த ஜோதியாய் அன்பு தந்தை சிவனும் வந்தார். அதை அவர் சிவராத்திரி என்றார். அஞ்ஞான காரிருள் போக்கியே கடமைதனை காட்டியே ஆன்மாவிற்கு நான் உன் தந்தை என்றார். ஒளியிழந்த ஆத்மாவும் ஒளியான ஜோதியவர் சுடற்பட்டதினாலே ஜொலிக்கத் தொடங்கியது. அது தீபாவளி ஆனது. ஜொலித்த ஆத்மாவின் முதலாவது ஜோதி பிரம்மாவென்ற ஆனது. அதுவே உலகில் படைப்பும் ஆனது. படைத்த இறைவன் தந்தை சிவனுடன் இணைந்தே கொண்டாடி மகிழ்வதுதான் உண்மை தீபாவளி. ஆன்மா என்றே உணர்ந்திருப்போம். அழகில் உண்மை ஜோதிதனை நினைத்திருப்போம். தினம் தினம் அன்பில் மூழ்கி மகிழ்ந்திருப்போம். இதையே உண்மை திருவிழா என்று பொரிந்திருப்போம். அனைவருக்கும் இதயம் கனிந்த இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.